கோரிக்கையில முன்வைத்திருக்காங்க. மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இது ராஜினாமா ஏன் ஏற்பட்டிருக்காங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சட்டமன்ற விதிகளின்படியும் சட்ட முறைகளின்படியும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய நேரத்திலே சரியான முடிவை எடுத்து நிச்சயமாக அதை அறிவிப்போம். ஆனால் அந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டதில் ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கும்போது சட்டமன்ற குழு தலைவர் கொறடா தொகுதி பேரவையில் நடந்திருக்கக்கூடிய நிலையில ஏன் ராஜினாமா கடிதத்தை ஏற்காறு நிலுவையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கையா இருக்கு. இப்போதுதான் என்னிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். 3 பக்க மனுவில் குறிப்பிட்டுள்ள எல்லா விவரங்களையும் நான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் நேற்று ஏற்றுக்கொண்ட அந்த கடிதத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா நீதிமன்றத்தை அவர்கள் என்னிடம் மனு கொடுத்த பிறகு என்னுடைய முடிவுக்காக காத்திருக்கலாம், அல்லது அவர்கள் விருப்பப்படி என்ன நடவடிக்கை எடுத்தால் அதில் நான் குறுக்கிட முடியாது. சபாநாயகர் என்ற முறையில், அவைத்தலைவர் என்ற முறையில் நான் என்னுடைய பணியை சீராக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். யாரும் எனக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, சபை விதிகளுக்கு உட்பட்டு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். முறையான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு முறையாக வழங்கப்படும். வானளவு அதிகாரம் கிடையாது, அவர் ஏற்றுக்கொண்டதை திரும்ப பெறணும் அப்படின்றது தொடர்ச்சியா அதிமுக இபிஎஸ் தரப்பு குழுவினர் தெரிவிக்கிறாங்க சார். ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் னு சொல்லிருக்காரு. வானளவுக்கு அதிகாரம் கிடையாது அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் கருத்தை அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய அதிகாரம் என்ன என்பதை என் சட்ட விதிகள் சொல்லுகிறது, சட்டமன்ற விதிகள் சொல்லுகிறது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நீதிக்கு தான் நான் தலை வணங்குவேன். 3 ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதா அரசியல் வெளியிடப்பட்டிருக்காங்க. 3 ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்கள் கொடுத்திருக்கிற 3 பக்க மனுவில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கிறது. அதை பற்றி முறையாக ஆய்வு செய்து விரிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம் சார். 3 பேர் ராஜினாமா செய்து ஏற்கப்பட்டிருக்கிறது, அரசியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த காலையில் தான் அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனு என்னுடைய ஆய்வில் உள்ளது. அதில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி நடவடிக்கை எடுக்கிற போது உங்களுக்கு நான் நிச்சயமாக நேற்று எடுக்கப்பட்ட முடிவு உறுதியானது சார். அவங்க சொல்றதுல அவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க இந்த மாதிரி திரும்ப பெறணும்ன்றது. ஆனா நம்மளுடைய தரப்புல ஏற்கப்பட்டதா அப்படின்றத அவர்கள் கருத்தை 3 பக்க மனுவிலை கொடுத்திருக்கிறார்கள். நான் சட்ட முறைப்படியும் சட்டமன்ற விதிகளின்படியும் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முடிவுதான் இறுதியானது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதற்கு சட்டப்பேரவை விதி என்ன சார்? ஒரு எம்எல்ஏ என்ன பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக விரும்பும் ஒரு உறுப்பினர் இதற்கான இணைப்பில் உள்ள படிவத்தில் பேரவைத் தலைவருக்கு தம்முடைய எண்ணத்தை தம் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு தெரிவிக்க வேண்டும். பேரவைத் தலைவர் ஒரு உறுப்பினரது பதவி விலகல் ஏற்றவுடன் அச்செய்தியை தகவல் நாளிலும் அரசிதழிலும் கூடிய விரைவில் வெளியிட வேண்டும். அப்படிதான் நேற்றே அவர் ராஜினாமா ஏற்கப்பட்டதுடன் அரசிதழில் அதை உடனே மாலையே வெளியிட்டிருக்கிறோம். முறைப்படி நேற்று அந்த 3 பேர் ராஜினாமாவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரஸ் மீட் பார்க்கும்போது ஆபீஸ்ல வரல, எப்ப நோட்டிபிகேஷன் வந்ததோ அப்பதான் முறைப்படி ராஜினாமா என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்காரு வெளியே. அவர்கள் என்ன வாதத்தை வேண்டுமானால் வெளியில வைக்கலாம். நான் சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதை மீறி செய்வதற்கு எனக்கு எந்த அதிகாரம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். 21 நாள் உறுப்பினர்கள் தங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி ராஜினாமா கொடுக்கிறது ஒரு சபாநாயகரா நீங்க எப்படி பார்க்கல? அது அவருடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து. அது என்னுடைய ஆளுகைக்கோ என்னுடைய யோசனைக்கோ அல்லது என்னுடைய தகவலுக்கோ விருப்பப்பட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்தால் அது முறையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதா என்னுடைய வேலை. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த ராஜினாமா கடிதம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது என்னுடைய வேலை. என்னுடைய பணியை நான் செய்திருக்கிறேன். கருத்து நான் சொல்ல
என்னை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா கடிதத்தை முறையாக கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சட்ட விதிகளின்படி நடந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் நிறைவாக செய்திருக்கிறேன். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் என்னுடைய செயல்பாடு இருக்கிறது. சபாநாயகருக்கு யாரும் காலக்கெடு விதிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்வது கடமையை நான் செய்திருக்கிறேன். அவர்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டால் அல்லது ஊடகங்களே ஏதாவது கற்பனை செய்து கொண்டால் எந்த பழிவாங்க உணர்ச்சியோ யாரும் வெறுப்போ எனக்கு கிடையாது. நான் சட்ட விதிகள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறேன். அது ஆய்வுக்கும் நடவடிக்கையும் உட்பட்டிருக்கிறது. நிச்சயமா நடவடிக்கைகள் தொடரும். தேர்தல் ஆணையத்திடம் இந்த 4 கடிதங்கள் எப்போது கொடுக்கப்படும்? முறையான கெசட் வந்து விட்டது, அரசியலில் அது வெளியிடப்பட்டு விட்டது. முறையான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் தான் வெளியிடுவாங்க. ஓகே, முறையாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜினாமா ஏற்பு என்பது சரியானதே. சட்ட விதிகளின்படி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த கடிதம் ஏற்கப்பட்டிருப்பது நிலைப்பாடு என்கிறார் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். முறையான கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க, அதனால் ராஜினாமாவை ஏற்றிருக்கோம். என்னுடைய முடிவு இதில் இறுதியானது என்பது சபாநாயகருடைய கருத்து. 3 பேருடைய ராஜினாமாக்கள் ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி தான் திரு இசக்கி சுப்பையா அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறார். இது ஏற்கப்படும் பட்சத்தில், நேற்று மாநில ஏற்கப்படும் பட்சத்தில் இந்த தொகுதியும் அம்பாசமுத்திரம் தொகுதியும் காலியாகும் அப்படிங்கிறது திண்ணம். நிறைய அரசியல் விமர்சனங்களை பல கட்சிகள் வைத்து வர்றாங்க. குறிப்பாக அதிமுக தரப்பில் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி, இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கி காலையில் போய் இது தவறு, நாங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷனை கொடுத்துருக்கும் போது இந்த எம்எல்ஏக்கள் இப்போ யாரெல்லாம் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க மேலே தகுதி நீக்க புகார் கொடுத்துருக்கோம். அதன் மீது நடவடிக்கை முதல்ல எடுக்கணும். அது நிலுவையில் இருக்கும்போது அவங்க ராஜினாமாவை ஏற்பது என்பது முறையல்ல என்று அவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, இதெல்லாம் பரிசீலிச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறாரு திரு ஜே.சி.டி. பிரபாகர். இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டது, இதோடைய லீகாலிட்டி என்ன என்பதெல்லாம் தாண்டி இதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸை பார்க்கின்றோம். அதிமுகவில் ஒரு அணி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்த நிலையில் அதிலிருந்து சிலர் இன்றைக்கி வெளியில் வந்து ராஜினாமா செய்து, அதே போல் தமிழக வெற்றி கழகத்திலையும் 3 இணைத்து கொண்டிருக்கிறாங்க. இதில் திரு இசக்கி சுப்பையா அவர்களும் தாவேகா கார்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெற இருக்கிறாரா என்பதை காட்சிகள் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.